மும்பையில் ஒரு பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷனில் 60 கோடி மதிப்புள்ள வைரங்க காணாமல் போகுது. இது போல கிரைம்களை தீர்க்கிறதுல சாதனை படைச்ச சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ஜஸ்வந்தர் சிங்கை கொண்டு வராங்க. அவரோ எந்த ப்ரூஃபும் இல்லாமல் அவரோட இன்ஸ்டிங்டோட அடிப்படையில் ஒரு 3 பேரை சந்தேகத்தின் பேரை ரிமாண்டில் வைக்கிறாரு. அவரோட இன்ஸ்டிங்ட் என்றைக்குமே தப்பாக போனதில்லை. அந்த 3 பேரில் ஒருத்தர் மங்கேஷ் தேசாய், திருடு போன நகை கடையில் 30 வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறவர். அடுத்து அவர் கூட சேல்ஸில் இருக்கிற காமினி. மூணாவது அங்கே இருக்கிற சில கடைகளுக்கு கம்ப்யூட்டர் டெக்கியாக இருக்கிற சிக்கந்தர் சர்மா. ஆனால் இந்த 3 பேருமே அந்த திருட்டுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்காம ஒரு நாள் விடுதலையும் ஆறாங்க. ஆனா இதுல சிக்கந்தரோட மொத்த வாழ்க்கையும் அந்த திருட்டு பழியினால தலைகீழா மாறுது. ஜஸ்வீந்தரோ இந்த கேஸ்னால தன்னோட நல்ல பேரும் ஃபேமிலி லைஃபும் போனதால சிக்கந்தர் கேஸை விடாம ஃபாலோ பண்றாரு. சிக்கந்தரும் ஜஸ்வீந்தர் கிட்ட அடி வாங்கும் போது, நீ ஒரு நாள் நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா ஆம்பளை நேருக்கு நேர் பார்த்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். அது மாதிரியே 15 வருஷத்துக்கு அப்புறமா சிக்கந்தருக்கு ஜஸ்வந்தர் கிட்ட இருந்து அழைப்பு வருது. இதுக்கு அடுத்து நடக்கிற பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இதோட மீதி கதை.